கனவின் கதைக்கு அன்புடன் அழைக்கிறேன். இரவு 1 மணி. மழை வெளியில் கொட்டிக் கொண்டிருந்தது. வானம் முழுக்க இடியும் மின்னலும். அருண் மட்டும் வீட்டில் தனியாக இருந்தான். அம்மா அப்பா ஊருக்குச் சென்றிருந்தார்கள். வீட்டில் முழு அமைதி. திடீரென்று மின்சாரம் போய்விட்டது. முழு இருள். அவன் மொபைல் டார்ச் ஆன் செய்தான். சிறிய ஒளி மட்டும் ஹாலில் பரவியது. இதயம் வேகமாக துடித்தது. தைரியமாக சோபாவில் உட்கார்ந்தான். அப்பொழுது டக் டக் ஜன்னலில் இருந்து சத்தம். அவன் அசையாமல் நின்றான். மீண்டும் டக் டக் டக். இந்த முறை சற்று வேகமாக. அவன் மெதுவாக எழுந்தான். ஜன்னலுக்கு அருகே சென்றான். திரை கொஞ்சம் தூக்கி பார்த்தான். வெளியே யாரும் இல்லை. மழை மட்டும், காற்று மட்டும். காற்றாக இருக்கும் என்று நினைத்தான். மீண்டும் வந்து உட்கார்ந்தான். சில வினாடிகள் கழித்து டக் டக் டக். இப்போது பயம் அதிகமானது. கிச்சனுக்கு ஓடி கத்தி எடுத்தான். மீண்டும் ஜன்னலுக்கு வந்தான். கைகள் நடுங்கின. திரை முழுக்க திறந்தான். யாரும் இல்லை. ஆனால் ஜன்னல் கண்ணாடியில் தண்ணீர் துளிகள் நடுவே விரலால் எழுதப்பட்டிருந்தது. பின்னாடி பார். அருணின் மூச்சு நின்றது. மெல்ல திரும்பி பார்த்தான். ஹாலில் யாரும் இல்லை. ஆனால் பெட்ரூம் கதவு மட்டும் மெதுவாக தானாக ஆடிக்கொண்டிருந்தது. கீச் கீச். அவன் டார்ச் ஒளியுடன் நடந்தான். ஒவ்வொரு அடியிலும் இதயம் துடித்தது. பெட்ரூம் கதவை தொட்டான். கதவு தானாக திறந்தது. அவன் உள்ளே பார்த்தான். அறை காலி. படுக்கை, அலமாரி, ஜன்னல். யாரும் இல்லை. நான் பயந்துட்டேனே என்று சிரிக்க முயன்றான். அதே நேரம் டம். கதவு அவன் பின்னால் மூடப்பட்டது. அவன் திரும்பி ஓடினான். கதவு லாக். யாரு திறங்க என்று கத்தினான். பதில் இல்லை. மொபைல் பேட்டரி 1. டார்ச் ஒளி மங்கியது. அறை முழுக்க நிழல்கள் நகர்ந்தன. மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தான். அப்போது படுக்கை கீழே 2 கண்கள் அவனை பார்த்து கொண்டிருந்தது. அவன் உறைந்தான். மொபைல் கையை விட்டு விழுந்தது. ஒளி அணைந்தது. முழு இருள். சில வினாடிகள் அமைதி. பின்னர் அவன் காதருகே குளிர்ந்த மூச்சு பட்டது. ஒரு பெண் குரல். ஜன்னலுக்கு வெளியே. நான் இல்லை. அவன் கத்தினான். ஜன்னல் தானாக உடைந்தது. மின்னல் ஒளி கரையை வெட்டியது. ஜன்னலுக்குள் ஒருவன் நின்றிருந்தான். அதே அருண் முகம். அதே உடை. அதே கண்கள். வெளியே நின்றவன் சிரித்தான். உள்ளே இருப்பது நான் இல்லை என்றான். படுக்கையின் கீழே இருந்த உருவம் மெதுவாக வெளியே வந்தது. வெள்ளை கண்கள். நீண்ட முடி. வளைந்த சிரிப்பு. அது அருணை நோக்கி நடந்தது. உனக்கு உன் முகம் வேண்டும் என்றது. அடுத்த நாள் காலை அம்மா அப்பா வீட்டிற்கு வந்தார்கள். அருண் ஹாலில் அமர்ந்திருந்தான். என்னடா என்று அம்மா கேட்டார். அவன் மெதுவாக தலையை தூக்கி. அவன் கண்கள் முழுவதும் வெள்ளையாக இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே இருந்து உண்மையான அருண் உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். கதை பிடிச்சிருந்தா உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. அதோட இது மாதிரி நல்ல கதைகளை வாசிக்க நம்ம கனவின் கதையோடு தொடர்ந்து இருங்க. நன்றி. நான் நித்யா.